வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நம்ம 10 தமிழ் புலவர்களுடைய இயற்பெயர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்ட் 1ல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். பாரதியார். பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இவர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்திருக்கார். இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் பிறந்திருக்காரு. நம்மளுடைய பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணியன். இவருடைய படைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதெல்லாம் பாரதியார் பாடியிருக்கார். அவர் என்னென்ன இதழ்கள் அப்படி நடத்தியிருக்காரு, இதழ் பணி என்னென்ன பண்ணியிருக்காருன்னா இந்தியா, விஜயா போன்ற இதழ்களில் நடத்தியிருக்காரு. இவர் நடத்தியிருக்காரு. இது இல்லாமல் துணை ஆசிரியராக எதில் இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரனில். ஓகேங்களா, ஒரு வாட்டி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, பாரதியார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரமில் பிறந்திருக்காரு. இவங்க அப்பா அம்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மையார். ஓகேங்களா, அடுத்தது இவர் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி போன்ற நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, புதிய ஆத்திச்சுடி, பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா இவருடைய இதழ் பணி பார்த்திங்கன்னா இந்தியா, விஜயா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் இதழ் பணி செஞ்சுருக்காரு. துணை ஆசிரியராக சுதேசமித்திரனில் இருந்திருக்காரு. அதே போல் பாரதியாரை பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவீன தமிழ் கவிதையின் தந்தை. நான் சொல்லும்போதே நீங்கள் ஒன்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, வீடியோ மட்டும் பார்க்காம நீங்கள் உங்கள் ஓனாக உங்கள் கையால் எழுதி நோட்ஸ் எடுக்கும்போது அது 10 தடவை படித்ததுக்கு சமம். சரிங்களா, நவீன தமிழ் கவிதைகளின் தந்தை அப்படின்னு யாரை நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார். கருத்து படம்னு ஒன்று அறிமுகப்படுத்துனதும் இவர் தான். ஓகேங்களா, பாரதியாரை பற்றின தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது யாருன்னு போய் பார்க்கலாங்களா. பாரதியாரை பார்த்தாச்சு. அடுத்தது யார்? அவருடைய தாசன், நம்மளுடைய பாரதிதாசன் தான். ஓகேங்களா, பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பார்த்திங்கன்னா பாரதியார் மீது கொன்ற பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதியின் தாசன், பாரதிதாசன்னு மாற்றிக்கிட்டாருன்னு தெரியும். சில சமயம் நம்மளை குழப்புற மாதிரி அவர் எதனால் தன் பெயரை மாற்றிக்கிட்டாருன்னு கொடுத்து ஆப்ஷனில் பாரதியாருன்னு கொடுத்துட்டு பாரதியாருடைய கவிதைகளும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க? இது தானே அப்படி எடுக்கக்கூடாது. அவருக்கு பாரதியாருடைய கவிதைகள் மேல் தான் அதிக பற்று. அதனால தான் தன் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு. இவர் நம்ம பாண்டிச்சேரிக்காரரு. நம்மளுடைய பாரதிதாசன் பாண்டிச்சேரி. அதனால தான் நம்ம தலைவர் பாரதியார் இருக்கார் இல்லையா, அடிக்கடி இங்கே எதையாச்சும் பிரசங்கம் எழுதி போட்டுட்டு பாண்டிச்சேரியில் மறைஞ்சிக்குவார், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணிட்டு. ஓகேங்களா, இவர் நிறைய பொது உடைமை கருத்துக்களை நிறைய சொல்லியிருப்பார் நம்ம பாரதியார். அதனால தான் நம்ம அவரை புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறோம். புரட்சி கவின்றது யாரை சொல்வோன்னா பாரதிதாசனை தான் சொல்லுவோம். இவருடைய சிறப்பு பெயர் அது. இவருடைய சிறப்பு பெயர் புரட்சி கவிஞர்னு சொல்லுவோம், பாவேந்தர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர். இன்னும் இருக்குது, புதுவை குயில்னு சொல்கிறாங்க. பாண்டிச்சேரியுடைய குயில் யாருன்னு கேட்டாக்கா யார்? நம்ம பாரதிதாசன். பாண்டிச்சேரி குயில்.
நோட் பண்ணிட்டீங்களா? சரி, நான் கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம பாரதிதாசன் பற்றி பார்க்கலாம். இவரை புரட்சி கவி சொல்லுவாங்க சொன்னேன் இல்லையா? அப்படி யார் சொன்னாங்க அப்படின்னு தெரியுங்களா? நம்மளுடைய அண்ணா, நம்ம வீட்டில் இருக்க அண்ணால நம்மளுடைய அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். இவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய நாடக நூல் பிசிராந்தையார். இந்த நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி விருது எதுக்காக வாங்கினாரு, எந்த நூலுக்காக வாங்கினாருன்னு கேட்டால் பிசிராந்தையார்ன்ற நூலுக்காக தான் வாங்கியிருப்பார். ஓகேங்களா? இப்போது இவரும் ஒரு இதழ் நடத்தினார். இவர் எந்த இதழ் நடத்தினார்னா குயில் அப்படின்னு ஒரு மண்டே மேகசின். இது சரிங்களா, மண்டே வார இதழ். சாரி, மண்டே மேகசின் கிடையாது, திங்கள் இதழ்னோடனே நம்ம திங்கக்கிழமை வருதுன்னு நினச்சிருவோம். இப்போ நான் நினச்ச மாதிரி திங்கள் அப்படின்னா மாதம்னு ஒரு பொருள் இருக்குது இல்லையா? அப்போ அது மாத இதழ். ஓகேங்களா? பாரதிதாசனை பற்றின தகவல் போதுமானதாக இருந்ததுங்களா? நான் சொல்லும் போதே நீங்களும் உடனே நோட்ஸ் எடுத்துருங்க, ஏன்னா நான் அழைச்சிட்றேன் இல்லையா? அதனால் அடுத்த ஆசிரியர் போகலாங்களா? அடுத்து பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். சில சமயம் நமக்கு மாணிக்கம் புக்கிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கில் மாணிக்கம்னு இருக்கும். இப்போ 6th பார்த்திங்கன்னா மாணிக்கம்னு இருக்கும், 10th பார்த்திங்கன்னா துரைமாணிக்கம்னு இருக்கும். அதனால் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாணிக்கம்னு கேட்டாலும் துரைமாணிக்கம் கேட்டாலும் நம்மளுடைய பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிடணும். இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. என்னென்னா பாவலரேறு அப்படின்ற, ஒரு நிமிஷம் இருங்க, ரொம்ப கேவலமாக எழுதிட்டேன். இவருக்கு பாவலரேறு அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்பா துரைசாமி, பாருங்கள், அதனால தான் இவருக்கு முன்னாடி துரைன்னு வந்திருக்கு. துரைசாமி குஞ்சம்மாள் தான் இவங்களுடைய பெற்றோர். அவங்களுக்கு மகனாக பிறந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு இன்னொரு பயங்கரமான சிறப்பு பெயர் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா தற்கால நக்கீரர். எப்படி? தற்கால நக்கீரர். நக்கீரர்னாலே நமக்கு ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. தற்கால இந்த கால இவர் வந்து 20th century தான், 20ஆம் நூற்றாண்டு தான் இவர். தற்கால நக்கீரர்னு யாரை சொல்லணும்னு கேட்டால் யாரை சொல்வீங்க? பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னு சொல்லணும், இல்லை துரைமாணிக்கம்னு சொல்லணும். இவருடைய படைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், எழுதிட்டிங்கன்னா நான் ரப் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே கொஞ்சம் என் சுவை 80, லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஸ்கூல் பேர்ட்ஸ், பள்ளி பறவைகள். ஓகேங்களா? இது போல் நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்காரு. இவர் இதழ் நடத்தியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரும் இதழ் நடத்தியிருக்காரு. இவருடைய இதழ்கள் பார்க்கலாங்களா? கொஞ்சம் இது ரைட் பண்ணுறது அப்படி அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கூட ரைட் பண்ணிக்கோங்க. இவருடைய இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இதெல்லாம் இவருடைய இதழ்கள். ஓகேங்க. சில சமயம் இவருடைய நூலை கொடுத்துட்டு
அதில் இதழ் எதுன்னு கேட்பாங்க. இது 3 தான் அவர் இதழ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த ஆசிரியர் பார்க்கலாங்களா? வாணிதாசன். இவருடைய இயற்பெயர் அரங்கசாமி எத்திராசுலு. இவரும் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் வில்லியனூர் இவர் வந்து பார்த்திங்கன்னா 4 லாங்குவேஜில் சூப்பராக பேசுவார். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பாண்டிச்சேரிக்காரராச்சு. அப்போ என்ன பேசுவார் அடுத்தது? ஃப்ரெஞ்ச். சில சமயம் ஃப்ரெஞ்சு அரசுடைய செவாலியர் விருது யார் வாங்கினதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா அவங்க ஊருக்காரரான வாணிதாசனுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக ரப் பண்ணிக்கிறேன். இவருடைய நூல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடிமுல்லை, தமிழச்சி, தொடுவானம், எழிலோவியம், தீர்த்த யாத்திரை, எழிலோவியம், எழில் விருத்தம், தமிழச்சி, தீர்த்த யாத்திரை, அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து நம்ம சொன்னோன்னா நமக்கு மைண்டில் கொஞ்சம் ஈஸியாக நிற்கும். ஓகேங்களா? அடுத்த ஆசிரியர் போகலாங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா பரிமேலழகர். அவருடைய ஃபோட்டோ வந்து கிடைக்கல. இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா வண்டுவரை பெருமாள். யாருன்னா பரிமேலழகர். இது எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கும். ஆமாம், நம்மளுடைய திருக்குறள் இருக்கு இல்லைங்களா? திருக்குறளுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உரை எழுதியிருப்பாங்க. அந்த அத்தனை பேர் உரையில் த பெஸ்ட் யாருடைய உரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் உரை. இதுவே ஒரு கேள்வியாக இருந்திருக்கு நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில். திருக்குறள் உரையில் யாருடைய உரை வந்து சிறந்தது அப்படின்னு கேட்டால் 10 பேர் உரை எழுதியிருக்காங்கங்களா? சரிங்களா? அந்த 10ல் த பெஸ்ட் யாருன்னா பரிமேலழகருடைய உரை தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. திருக்குறள் இல்லாமல் பரிபாடல், திருமுருகாற்றுப்படை, சரிங்களா, இதுக்கும் ஒரு உரை எழுதியிருக்காரு. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல், 14 கீழ்கணக்கு நூல், பரிபாடல், திருமுருகாற்றுப்படையெல்லாம் 14 மேல் கணக்கு நூல், 8 தொகை 10 பாட்டில் வரக்கூடிய நூல்கள் அதெல்லாம். ஓகேங்களா? அடுத்த ஆசிரியர் போயிடலாங்களா? பரிதிமாற் கலைஞருடைய இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. இப்போ நம்மளுடைய நிறைய பேருடைய பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடமொழி கலந்துருக்கும். அந்த வடமொழின்னு நம்ம எதை சொல்லுவோன்னா சமஸ்கிருதத்தை சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த வடமொழி கலப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது தூய தமிழில் பெயர் சூட்டணும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு அப்போவே. ஓகேங்களா? யார்? நம்மளுடைய சூரிய நாராயண சாஸ்திரி. இவரை வந்து நம்ம திராவிட சாஸ்திரின்னு சொல்லுவோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நாடக பேராசிரியர் யாருன்னு கேட்டால் அது அவருடைய சிறப்பு பெயர். எப்படி திராவிட சாஸ்திரி போலியோ அதே போல் தமிழ் நாடக பேராசிரியர் யாருன்னு கேட்டால் நம்ம சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இல்லைன்னா நோட் பண்ணலைன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் மேலே ரப் பண்ணிக்கிறேன். இவருடைய படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ரூபா, கலா, பாருங்கள் எல்லாம் வந்து கேர்ள்ஸ் நேமாக இருக்குது. ரூபாவதி, கலாவதி, மான விஜயம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய நூல்கள்.
இவர் வந்து ஒரு இதழ் நடத்தியிருக்காரு. என்ன இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானபோதினி அப்படின்ற இதழ் அவர் நடத்தியிருக்காரு. ஞானபோதினி இதை வந்து அவர் நடத்தியிருக்காரு. ஆனால் இதை வந்து ஆரம்பித்தது யாருன்னு கேட்டால் நம்ம வந்து பரதிமார் கலைஞர்னு சொல்லக்கூடாது. அதை ஆரம்பித்தவர் யாருன்னா பூர்ணலிங்கம். இது ரெண்டுமே கேள்வியாக நமக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்குங்க. நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒன் வேர்டு நினச்சிடாதீங்க. அது ஒவ்வொன்றும் ஒரு வருஷத்துக்கு கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்வி. நீங்கள் நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த 2 கேள்வியுமே நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? பூர்ணலிங்கம் அதை ஆரம்பித்தவர், துவங்கியவர் யாருன்னு கேட்டால் பூர்ணலிங்கம்னு சொல்லணும். நடத்தியவர் யாருன்னு கேட்டால் பரதிமார் கலைஞர்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாங்களா? அடுத்த ஆசிரியர் போகலாங்களா? வீரமாமுனிவர். இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி நாட்டை சேர்ந்தவர். இட்டாலி நாட்டில் பிறந்தவர். தமிழகம் வந்ததும் நம்ம தமிழுக்கு தொண்டாற்றினார். இவர் கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கின்ற தன்னுடைய பெயரை வீரமாமுனிவர் அப்படின்ட்டு மாற்றிக்கிட்டார். ஓகேங்களா? இவர் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்மத் சன்னியாசி. இவருடைய இயற்பெயரை சொல்லி மட்டும் கேள்வி வரும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிற எல்லாமே ஒரு வருஷம் கொஷின் பேப்பரில் வந்த கேள்வி. இஸ்மத் சன்னியாசின்னு யாரை சொல்லுவோன்னு கூட கேட்பாங்க. வீரமாமுனிவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். வேறு சில கேள்விகளை இந்த இஸ்மத் சன்னியாசின்னு வீரமாமுனிவரை சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பட்டத்தை இஸ்மத் சன்னியாசின்ற பட்டத்தை வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப்ன்றவர் தான் கொடுத்துருப்பார். ஓகேங்களா? இவர் என்னென்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு காவியம். இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை யாருன்னா சூசையப்பர். இயேசு காவியம் இல்லை, இயேசுவை வளர்த்த அவருடைய வளர்ப்பு தந்தை யாருன்னு கேட்டாக்கா இயேசுடைய வளர்ப்பு தந்தை சூசையப்பர். அவரை பற்றி ஒரு காப்பியம் எழுதியிருக்காரு. அந்த காப்பியம் தான் வந்து தேம்பாவணி. தேம்பாவணின்ற நூலை எழுதுனது யாருன்னு கேட்டாலும் வீரமாமுனிவர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இதுவும் ஒரு கேள்வி தான். நம்ம 10க்குள்ளே பல கேள்வி பதில் அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லுவோம் நம்ம சேனலில். அது மாதிரி தான் ஒரு ஆசிரியர்னு எடுத்தால் அதுக்குள்ளே எந்தெந்த சந்தில் இருந்து தான் கேள்வி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இன்னொன்று என்னென்னா பரமார்த்த குரு கதை. அந்த கதையை எழுதுனது யாருன்னு கேட்டாலும் வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லணும். இங்கே கொஞ்சம் கொச்சன்னு இருக்குது. நீங்கள் அழகாக பார்த்து நான் சொல்லும்போதே எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லுவேன், படப்படன்னு ஓடுற மாட்டேன். சரிங்களா? அதனால் அழகாக பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்த ஆசிரியர் போகலாங்களா? கண்ணதாசா கண்ணதாசா வருவாளா. அது மாதிரி தான் கண்ணதாசன். அவருடைய உண்மையான பெயர் இயற்பெயர் என்னென்னா முத்தையா. இவரை வந்து நமக்கு திரைப்பட பாடல்கள் மூலயமாவே நமக்கு நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம். கவியரசு, கவிப்பேரரசு, இது போல் நிறைய பேரில் சொல்லுவாங்க. கவியரசு கண்ணதாசன், கவிப்பேரரசு கண்ணதாசன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இவருக்கு வணங்காமுடி அப்படின்னு ஒரு புனைப்பெயரும் இருக்குது. ஓகேங்களா? வணங்காமுடி அப்படின்ட்டு. இவரும் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கவிஞர் தான். இவர் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. 1969 சிறந்த பாடலாசிரியர் விருது வாங்கிட்டாரு. பாடலாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாதமி விருதும் வாங்கியிருக்காரு இவர். ஓகேங்களா? டக்குன்னு எழுதிக்கோங்க. இவருடைய நூல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம், இந்து மதத்தை பற்றி அர்த்தமுள்ள இந்து மதம், அர்த்தமுள்ள இந்து மதம்,
மாங்கனி, மேங்கோ, மாங்கனி. சேரமான் காதலி, நிறைய காதல் பாடு எழுதியிருப்பார். காதலி, சேரமான், சேரமானுடைய காதலி போன்ற. இவர் எதுக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கினாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த சேரமான் காதலின்ற நாவலுக்காக தான் அவர் வாங்கியிருப்பார், நூலுக்காக தான் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். ஆட்டநந்தின்னு ஒரு நூலும் எழுதியிருக்கார். ஓகேங்களா, ஆட்டநத்தி. ஓகே, கண்ணதாசன் பற்றி பார்த்தாச்சா? அடுத்து பார்க்கலாமா எந்த ஆசிரியர்னு? சுரதா ராஜகோபாலன். நம்ம பாரதிதாசன் யாரை பார்த்து நமக்கு பாரதிதாசன் பேர் வச்சுக்கிட்டாரு? பாரதியார் இல்லையா? இவர் யார் தெரியுமா? அவருடைய தாசன் பாரதிதாசன் இருக்கார் இல்லையா, அவர் மேலே கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசனுடைய பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். இவர் சுப்புரத்தினதாசன். அதை தான் சுரதா அப்படின்னு வச்சிருக்காரு. இவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன். அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது சுரதாக்கு. என்ன தெரியுங்களா? அதையுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்பாங்க. என்னென்னா உவமை கவிஞர். உவமை கவிஞர் நம்ம மக்கள் கவிஞர் இது போலலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உவமை கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சுரதா அப்படி இல்லைன்னா ராஜகோபாலன் எது ஆப்ஷனில் இருக்கோ பார்த்துட்டு அதை சொல்லணும். இவர் பார்த்திங்கன்னா தஞ்சையில் பழையனூர் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்கார். இவருடைய படைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இதை அழைச்சிக்கிறேன். இவருடைய படைப்புகள் பார்த்திங்கன்னா தேன்மழை, தேன்மழை, துறைமுகம், தேன்மழை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சுவரும் சுண்ணாம்பும், கவிஞன், எச்சில் இரவுகள். இதை என்ன நினச்சி எழுதினாருன்னு தெரில, நம்மளும் எழுதுவோம். நம்பினாதான் சோறுன்ற மாதிரி படித்தாதான் வேலை. எச்சில் இரவுகள் இதெல்லாம் அவர் எழுதின படைப்புகள். ஓகேங்களா, இதழ் பணி செஞ்சுருக்காரான்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே செஞ்சிருக்காரு. என்ன பணி என்ன இதழ்னு பார்த்தீங்கன்னா காவியம் கவிதை ரெண்டுமே எழுதியிருக்காரு. காவிய கவிதைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காவியம் கவிதை. ஓகேங்களா, இது அவருடைய இதழ்கள். ஓகே, சுரதாவை பற்றின தகவல்கள் போதுமானதாக இருந்துச்சுங்களா? உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புரியலைன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா, அடுத்த ஆசிரியர் போகலாங்களா? முடியரசன். முடியரசன் துரைராசு. ஓகேங்களா, துரை மாணிக்கம், துரைராசு இது மாதிரிலாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணால் நம்ம தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா, முடியரசன்னா துரைராசு, பெருஞ்சித்திரனார்னா துரை மாணிக்கம். ஓகேங்களா, இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி. இவருக்கு திராவிட நாட்டின் வானம்பாடின்னு யாரும் சொல்வோன்னு கேட்டாலும் நம்ம முடியரசன் அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேங்களா, இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா தேனியில் பிறந்திருக்கார். ஓகேங்களா, தேனி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவர் சிறப்பு பெயர் இவருக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னா கவியரசு, வீறு கவியரசர், திராவிட நாட்டின் வானம்பாடி தான் இவருக்கு மோஸ்ட்லி கேட்கக்கூடிய கேள்வி பார்த்திங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி தான் கேட்பாங்க. ஓகேங்களா,
இவருடைய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவியப்பாவை, வீரகாவியம், பூங்கொடி, இந்த 3 நூல்லாம் அடிக்கடி கேட்குறது. வீரகாவியம், பூங்கொடி, அடிக்கடி கேட்குறது. இதெல்லாம் தமிழ்ப்பாவை அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்தது இவர் ஏதாச்சும் விருது வாங்கியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருது வாங்கியிருக்கிறாரு. என்ன விருது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய நல்லாசிரியர் விருது. இவர் ஒரு நல்ல டீச்சர். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு அரசுடைய நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு. முடியரசனை பற்றின தகவல் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம 10 ஆசிரியர்களுடைய பெயர் மட்டும் பார்க்கல, அவங்களுடைய ஜாதகத்தையே பார்த்துட்டோம். சரிங்களா? அவங்க ஜாதகம் இப்போ யார் கையில்? நம்ம கையில். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. அடுத்த நாள் அடுத்த தலைவர்களோடு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.